இந்த வீடியோவில் வந்து நம்ம அட்வான்ஸ்டு ட்ரெஸ்அப் ஃபீச்சர்ஸில் டிராஃப்ட் போல் சைட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நான் மிட் பிளைனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு டைமென்ஷன் வந்து 100 mm கொடுக்குறேன். இப்போ ஒர்க் பெஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பேட் பண்ணிக்கலாம். மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டேன். வந்து 120 mm வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நமக்கு ஃபில்லட் வேணும் கண்டிப்பாக. ஸோ எட்ஜ் ஃபில்லட்டில் போயிட்டு நான் வந்து ஒரு 15 mm ஃபில்லட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து கீழே இப்போ ஸ்கெட்சில் போயிட்டு நம்ம வந்து ரெஃபரன்ஸ், அதாவது போத் சைட்ஸ் ரெண்டு சைடுமே பண்ண போகிறோம். கீழேயும் மேலேயும் வந்து ட்ராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு காவ் எடுத்துகிட்டு சேஃப் காவ் வந்து இப்படி ட்ரா பண்ண போகிறோம். லைன் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒர்க் பண்ணி எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போது மெக்கானிக்கல் டிசைனில் வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் போய்ட்டு இங்கேயும் போகலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து ஷேப்பில் ஜென்ரேட்டிவ் ஷேப் டிசைன் இங்கேயும் போகலாம். ஸோ சேம் டூல் தான் இருக்கும். இங்கே இதில் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன், இந்த கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கலாம். இப்போ கொஞ்சம் வெளியில் வர்றது மாதிரி. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு கொஞ்சம் பார்ட் டிசைனுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து டிராஃப்ட் போத் சைட்ஸ் இங்கேயும் பிக் பண்ணலாம் இந்த ஐக்கானில். அப்படி இல்லாட்டினா இன்செட்டில் அட்வான்ஸ்டு டிஸ்அப் ஃபீச்சர்ஸில் டிராஃப்ட் போத் சைட்ஸ் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேனா இது வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ டிகிரிஸில் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிஃபால்ட்டாக 5 இருக்குது. நம்ம அது ஒரு 4 பண்ணலாம். பார்ட்டிங் எலிமெண்ட் நம்ம ஒரு கர்வ் வந்து ட்ராப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்ட்டிங் எலிமெண்ட். அதாவது இந்த சைடும் ட்ராஃப்ட் ஆகும், மேலேயும் ட்ராஃப்ட் ஆகும், கீழேயும் ட்ராஃப்ட் ஆகும். ஸோ இதான் வந்து பார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நியூட்ரல் எலிமெண்ட் ஃபஸ்ட் சைடு மேலே இருக்கிறதுக்கு இந்த சைடை பேஸ் பண்ணி வந்து ட்ராஃப்ட் ஆகும், கீழே இருக்கிறதுக்கு வந்து இந்த சைடை பேஸ் பண்ணி கீழே வந்து ட்ராஃப்ட் ஆகும். இப்போ வந்து இப்போ ட்ராஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நியூட்ரலாக பேஸ் பண்ணி வந்து கீழே வந்து ட்ராஃப்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி வந்து மேலே வந்து ட்ராஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபில்லட் யூஸ் பண்ணோம். ஓகே, வந்து ட்ராஃப்ட் ஆகிடுச்சு. என்ன நம்ம இந்த பிளைனை வந்து ஹைட் பண்ணிடலாம், இந்த ஸ்கெட்சையும் ஹைட் பண்ணிடலாம். இதை வந்து அந்த பார்ட்டிங் லைன், இதுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஃபிட்டட் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் அண்ட் ட்ரிவன். இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ரைட் சைடு, இந்த சைடு வந்து வராது, லெஃப்ட் சைடு இந்த சைடு மட்டும் வந்து ட்ராஃப்ட் ஆகும். ஸோ வந்து இந்த ஒரு சைடு வந்து ஆகாது, இந்த சைடு மட்டும் டிராஃப்டிங் தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து இண்டிபெண்ட்னா வெளியில் வந்துடும் பார்த்தீங்களா. இந்த ஸ்கெட்ச் வந்து வெளியில் வந்துருக்கு. அதே மாதிரி வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வெளியில் வந்து ட்ராஃப்ட் ஆகும். ஸோ வந்து ஸோ இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் இந்த ஆங்கிளை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் நல்லா வெளியில் வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம லிமிட்டிங் எலிமெண்ட் பார்க்கலாம். மோரில் போயிட்டு
எக்ஸாம்பிளுக்காக வந்து லிமிட்டிங்க்கு வந்து நான் இந்த பிளைன் கொடுக்குறேன். ஆஃப் சைடு மட்டும் நமக்கு வந்து வரும், ஆஃப் சைடு வந்து வராது. பார்த்தீங்களா, ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. ஸோ இப்போ இந்த சைடு வந்து ட்ராஃப்ட் ஆகலை, இந்த ஒரே ஒரு சைடு மட்டும்தான் வந்து ட்ராஃப்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு மட்டும். ஏன்னா வந்து நம்ம லிமிட்டிங்கில் வந்து இந்த மிட் பிளைனை கொடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கு.